இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன இன்ஸ்பெக்டர், இவங்களை எதுக்காக கூட்டிட்டு வந்திருக்கீங்க? மேடம், முதல்ல துர்கா மேடம் கூப்பிடுங்க. இவங்களுடைய குழந்தைய அவங்க கடத்தி இருக்கிறதா இவங்க கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. அது விஷயமா அவங்க கிட்ட பேசணும். என்ன? இவங்க குழந்தைய துர்கா கடத்திருக்காளா? துர்கா குழந்தைய தான் இவங்க கொஞ்ச நாள் வச்சுக்கிட்டு அவங்க குழந்தைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. முதல்ல இவங்க கிட்ட இருந்த குழந்தைய எங்க கிட்ட வாங்கி கொடுங்க இன்ஸ்பெக்டர். அதானே இன்ஸ்பெக்டர், யார் மேல தப்புன்னு முதல்ல இவங்கள தான் விசாரிக்கணும். இன்ஸ்பெக்டர், என்ன பிரச்சனை? இன்ஸ்பெக்டர், இவங்க தான் என் குழந்தையை கடத்திட்டு வந்து எங்கேயோ மறைச்சு வச்சிருக்காங்க. இவங்களை விசாரிங்க. என் குழந்தையை மீட்டு கொடுங்க. என்னது? நான் குழந்தையை கடத்திட்டு வந்து மறைச்சு வச்சிருக்கேனா? என்ன உளறீங்க? நாங்க ஒண்ணும் உளரல. வீட்ல இருந்த குழந்தையை காணோம். நீங்க தான் கடத்தி கொண்டு வந்து வச்சுக்கிட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி நாடகம் ஆடுறீங்க. குழந்தையை காணுமா? என்ன சொல்றீங்க? குழந்தையை கடத்தி வச்சுட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்கிறீங்க. என் குழந்தையை எங்கங்க வச்சிருக்கீங்க? ஒழுங்கா திருப்பி கொடுத்துருங்க. சத்தியமா நான் குழந்தையை கடத்தலங்க. எனக்கு எதுவுமே தெரியாது. மேடம், நீங்களும் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்க தான். ஒரு குழந்தைய கடத்துறது எவ்வளவு பெரிய குற்றம்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். எல்லாம் தெரிஞ்ச நீங்களே இந்த மாதிரி பண்றது ரொம்ப தப்பு மேடம். இன்ஸ்பெக்டர், சத்தியமா அது என்னோட குழந்தை. ஏன் குழந்தையை நானே இப்படி கடத்துவேன்? பாத்தீங்களா இன்ஸ்பெக்டர், என் குழந்தைய இவங்க குழந்தைன்னு சொல்றாங்க. அந்த எண்ணத்துல தான் குழந்தைய கடத்திட்டு வந்திருக்காங்க. மேடம், குழந்தை எங்க இருக்குன்னு சொல்லிடுங்க. இல்ல நானே ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் வேற விதமா விசாரிப்பேன். உண்மையை சொல்லுங்க, குழந்தை எங்க வச்சிருக்கீங்க? என்ன மேடம், பதில் சொல்றீங்களா இல்ல ஸ்டேஷனுக்கு வரீங்களா? கொஞ்சம் இருங்க இன்ஸ்பெக்டர், நான் இப்ப வந்துடுறேன். அம்மா தாயே, சமயபுரம் மாரியம்மா, தேவி அம்மா, குலதெய்வம் மாடத்தி அம்மா, என் குழந்தைக்கு என்ன ஆச்சு? வீட்ல இருந்த குழந்தை காணாம போயிடுச்சுன்னு சொல்றாங்க. என் குழந்தை எங்க இருக்குன்னு நீதான் எனக்கு காமிச்சு கொடுக்கணும். ஓம் சக்தி. ஐயோ, தேவிமா ஆபத்துல இருக்காங்க. நான் உடனே போய் அவங்களை காப்பாத்தணும்.